எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாட The Chennai Silks ஆடைகளுடன். Experience your dream retirement life for a day. Ananya Snananani Homes Coimbatore. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். இப்போ முதல் 3 நாட்கள் வந்து துர்கையோட அவதாரமும், இரண்டாவது 3 நாட்கள் வந்து மகாலட்சுமி தாயாரோட அவதாரமும், இறுதி 3 நாட்களானது சரஸ்வதி தேவியோட அவதாரத்துல வந்து எழும்பி இறுதியா அந்த 9வது நாள் ஆனது பார்த்தோம்னா அசுரரை வதம் செய்த நாள். பூஜை அறையில கோலம் போடுறீங்கன்னா எக்காரணத்து கொண்டும் தரையில போடக்கூடாது, மணப்பலகையில மட்டும்தான் வந்து கோலமானது போட வேண்டும். இந்த நவராத்திரியில வரக்கூடிய இந்த 4வது நாள் அப்படின்னு எடுத்தோம்னா மகாலட்சுமி தாயானவர் வந்து மகாலட்சுமி ரூபமாகவே நமக்கு காட்சி அளிக்கக்கூடிய நாள். இன்றைய தினம் மட்டும் வந்து மஞ்சள் நிற ஆடைகளை உடுத்திட்டு பூஜை செஞ்சீங்கன்னா பூஜைக்கு உண்டான பலன் அப்படிங்கிறது நமக்கு முழுமையாக கிடைக்கும். ஸோ இன்றைய நாள் பார்த்தோன்னா நீங்கள் கண்டிப்பாக ராகு காலத்தில் வழிபாடு அப்படிங்கிறத செஞ்சீங்கன்னா உங்கள் கஷ்டங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக அகலும். இந்த கொலு வச்சவங்களாம் வந்து எப்படி நிறைவு செய்வது அப்படின்னு கேட்பாங்க. ஒரு சிலர் 9வது நாளே முடிஞ்சிருச்சு, இல்லை 9வது நாளே எடுத்து வச்சிடலாம் அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ அப்படி செய்யக்கூடாது. ஸோ இந்த நவராத்திரி கொலு படிக்கட்டுகள் முதல்ல எண்ணிக்கை சொல்லிடுறேன். முதல்ல பார்த்தோன்னா இது ஒற்றைப்படையில் தான் வைக்கணும். முதல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா வந்து 5 படிக்கட்டில் இருந்து ஆரம்பிக்கலாம். செட்டியார் செட்டி பொம்மைங்க வந்து கொலுவில் மட்டும்தான் வைக்கிறாங்க. கொலு முடிஞ்சதும் அப்படியே அதோட பேக் பண்ணி வச்சிடுறாங்க. ஆனால் நார்மலாக இருக்கக்கூடிய வீடுங்களில் செட்டியார் செட்டி பொம்மைங்கிறது பூஜை அறையில் இடம் பெற்றிருக்கணும். நவராத்திரி வரப்போகுது. நவராத்திரி அன்னைக்கு 9 நாட்களுமே பூஜை முறைகள் வந்து கடைபிடிக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வழிபாட்டு முறைகள் பற்றி சொல்லுங்க மேம். ஸோ மெயினாக இந்த நவராத்திரிக்கு அப்படின்னு சிறப்பான ஒரு வரலாறே இருக்குது. என்ன அப்படின்னா பார்த்தோம்னா ஒரு அசுரரை வதம் செய்த அம்பிகையானவள் வதம் செய்த நாள் தான் வந்து இந்த 9 நாட்களுமே. ஸோ முதல்ல அந்த அசுரரை பற்றி சொல்லிடலாம். ஸோ அந்த அசுரரானவர் வந்து பிரம்மதேவர்கிட்ட போயிட்டு ஒரு வரம் கேட்டாராம். எனக்கு வந்து பெண்களால் தான் மட்டும் மரணம் அப்படிங்கிறது நிகழணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மதேவரும் வந்து அந்த வரத்தை கொடுத்துட்டாங்க. ஆனா அந்த அசுரரானவர் வந்து பூலோகத்துல இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு பல பிரச்சனைகளை கொடுத்துட்டு வந்திருக்காரு. இது வந்து தேவர்கள் போய் அம்பிகையானவள் கிட்ட சொல்லும் பொழுது அம்பிகையானவள் வந்து கோவத்துல எழுந்து நான் வந்து அந்த அசுரரை வந்து வதம் செய்கிறேன், பெண்களால மட்டும்தானே வந்து அவங்க மரணம் கிடைக்கணும்னு சொன்னாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த அம்பிகையானவள் வந்து 3 தேவிகளாக எந்திரிச்சு, அதாவது 3 நாட்களுமே சரி, இப்போ முதல் 3 நாட்கள் வந்து துர்கையோட அவதாரமும், இரண்டாவது 3 நாட்கள் வந்து மகாலட்சுமி தாயாரோட அவதாரமும், அதை இறுதியான நாட்கள் பார்த்தோம்னா இறுதி 3 நாட்கள் சரஸ்வதி தேவியோட அவதாரத்துல வந்து எழும்பி ஸோ அவங்க வந்து காட்சி அளித்து இறுதியா அந்த 9வது நாள் ஆனது பார்த்தோம்னா அசுரரை வதம் செய்த நாள். ஸோ அந்த 10வது நாள் அடுத்தது பார்த்தோம்னா வந்து அந்த அம்பிகையானவள் வதம் செய்த அந்த வெற்றியை கொண்டாடக்கூடிய நாள் தான் வந்து அந்த விஜயதசமியா நம்ம வந்து கொண்டாடிட்டு வரோம். ஸோ இதுதான் வந்து இந்த கதையோட வரலாறே. ஸோ முதல்ல இந்த முதல் நாள்ல இருந்து பார்த்துருவோம். அதுவும் வந்து கொலு வச்சிருக்கவங்களும் சரி, கொலு வைக்காதவங்க என்ன வழிபாடு அப்படிங்கிறதையும் வரிசையா சொல்லிடலாம். ஸோ அடுத்து இந்த முதல் நாள்ல வந்து அம்பிகையானவள் துர்கை வடிவில் இருந்து உமா மகேஸ்வரி வடிவாக காட்சி தருகிறாங்க. ஸோ இந்த முதல் நாள் பார்த்தோம்னா நம்ம கொலு வைக்கிறவங்களாக இருந்தாங்கன்னா காலையிலையும் சரி மாலையிலையும் சரி ஏதாவது ஒரு சின்ன நெய்வேத்தியமாவது நிச்சயமா படைக்கணும். காலையில் படைக்கிறதையே வந்து மாலையிலையும் தாராளமாக படைக்கலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா 2 வேளைகளிலுமே வந்து கற்பூர தீப உபாரதனை வந்து காமிச்சே ஆகும் கொலு வச்சவங்களாக இருந்தாங்கன்னா. கொலு வைக்காதவங்க இந்த 9 நாட்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா அகண்ட தீப வழிபாடு தாராளமாக செய்யலாம். ஸோ இந்த அகண்ட தீபத்துக்கு வந்து தேவையானது என்னன்னு பார்த்தோம்னா அகண்ட ஒரு மண் அகல் விளக்கு, பெரிய சைஸ்ல பார்த்தோம்னா 1/2 லிட்டர் எண்ணெய் பிடிக்கிற மாதிரிலாம் வந்து மண் அகல் விளக்கு வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ அதை வந்து கடைகள்ல இருந்து வாங்கிட்டு வந்து நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு பெரிய திரி போட்டு பஞ்சு திரி போட்டு திரிச்சு நம்ம வந்து அந்த 9 நாட்களுமே சரி அந்த தீபமானது அணையாம பாதுகாக்கணும். ஸோ அதுதான் வந்து ஒரு அகண்ட தீபம் அப்படின்றத நான் சொல்லிட்டு வந்தேன். ஸோ இந்த கொலு வைக்காதவங்க தாராளமா இந்த அகண்ட தீபத்தை ஏற்றலாம். ஒரு சிலர் பார்த்தோம்னா கலசம் வைத்து வழிபாடு செய்கிறவங்க இருப்பாங்க. அகண்ட தீபமும் ஏற்றுவாங்க, கலசத்தையும் வச்சு வழிபாடு செய்கிறவங்க. கலசம் பார்த்தோம்னா எப்படி அமைக்கணும்னு பார்த்தோம்னா வாழை இலையில பச்சரிசி
நவதானியங்கள் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதற்கு மேலே வந்து கலசத்தை எழும்ப வச்சுட்டு அதில் ஒரு சுத்தமான தண்ணீர் ஊற்றி, இந்த நவராத்திரிக்கு மட்டும் வந்து அந்த கலசத்தில் தண்ணீர் ஊற்றி வைக்கிறது தான் மிகவும் சிறப்பான பலனை கொடுக்கும். ஸோ சுத்தமான தண்ணீர் ஊற்றி அதில் ஒரு 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சம் கட்டி பச்சை கற்பூரம், அடுத்ததாக கொஞ்சம் ஜவ்வாது, ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், அதில் ஒரு ₹5 நாணயம். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு மேலே வந்து மட்டை விரிக்காத அந்த தேங்காய் வைத்துட்டு நீங்கள் கலசத்துக்கு அலங்காரம் செய்கிறது, மாலைகள் சாற்றுவது, பூக்கள் சாற்றுவது, பொட்டு வைப்பது, இது எல்லாமே செஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து கலச வழிபாடு. இந்த 3 வழிபாட்டில் முதல்ல நீங்கள் எந்த வழிபாட்டில் இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது எந்த வழிபாட்டில் இருந்தாலுமே ஒரு நாளைக்கு ஒரு நெய்வேத்தியம் அப்படிங்கிறது நிச்சயமா படைக்கணும். அகண்ட தீபமா இருந்தாலும் சரி. ஒரு வேளை படைக்க முடியல அன்றைக்கு அப்படின்னா வெற்றிலை பாக்குல சுத்தமான ஒரு பசும்பால் டம்ளர்ல எடுத்து வச்சிடலாம். ஸோ முதல் நாள் அந்த மாதிரி நெய்வேத்தியம் படைச்சிடணும். ஸோ இந்த 3 வழிபாட்டில் எதில் இருந்தாலும் சரி, முதல் நாள் நெய்வேத்தியமானது பார்த்தோன்னா சக்கரை பொங்கல் மிகவும் சிறப்பு. அல்லது பார்த்தோன்னா இனிப்பு கற்கண்டு பொங்கல் அதையுமே தாராளமாக படைக்கலாம். இனிப்பு வகைகள் சம்பந்தப்பட்டது அந்த உமா மகேஸ்வரி தாயாருக்கு உகந்ததாக கருதப்படுது. தாமரை கோலம் போடணும். முதல் நாளானது தாமரை கோலம் போட்டால் மிகவும் சிறப்பான பலன்கள் கொடுக்கும். பூஜை அறையில் கோலம் போடுறீங்கன்னா எக்காரணத்து கொண்டும் தரையில் போடக்கூடாது. மணப்பலகையில் மட்டும்தான் வந்து கோலமானது போட வேண்டும். ஸோ அடுத்தது பார்த்தோம்னா 2ஆம் நாள். 2ஆம் நாள் நவராத்திரி பூஜை அப்படின்னு எடுத்தோம்னா வந்து அம்பிகையானவள் வந்து ராஜராஜேஸ்வரி ரூபத்தில் வந்து நமக்கு வந்து காட்சி கொடுக்குறாங்க. ஸோ இந்த நாள் அன்னைக்கு என்ன சிறப்புனா ராகு கால பூஜை தான் சிறப்பு. அன்றைய தினம் யார் ஒருத்தங்க ராகு காலத்தில் 2 நெய் தீபம் ஏற்றி அம்பிகைக்கு வழிபாடு செய்கிறோம், 2 வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம், சிகப்பு நிற மலர்களும் வெண்ணிற மலர்களும் தாராளமாக பயன்படுத்தலாம் இன்றைய தினம். ஸோ தீபமானது ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு என்ன நெய்வேத்தியம் செய்ய முடியுமோ பால் பாயாசம், சுண்டல் எது வேணாலும் வந்து அன்றைய தினம் செஞ்சு வைக்கலாம். மெயினா பார்த்தோம்னா மஞ்சள் நிறத்துல நெய்வேத்தியம் இருந்தா ரொம்ப சிறப்பு. எலுமிச்சை சாதம் செய்யலாம். சிம்பிளான டிஷ் தான். தாராளமாக எலுமிச்சை சாதம் நெய்வேத்தியம் படைக்கலாம். அன்றைய தினம் வந்து படைச்சிட்டு நீங்கள் அகண்ட தீபம் ஏற்றினாலும் சரி, கொலு வச்சிருந்தாலும் சரி, எலுமிச்சை சாதம் கண்டிப்பாக செய்யணும். அன்றைய தினம் செஞ்சு வழிபாடு அப்படிங்கிறது செய்யும் பொழுது அந்த பூஜைக்கு உண்டான பலன் அப்படிங்கிறது நிச்சயமாக 2ஆம் நாளுக்கானது தந்துடும். ஸோ அடுத்ததாக பார்த்தோன்னா 3ஆவது நாள். இந்த நவராத்திரி 3ஆவது நாள் பார்த்தோன்னா அம்பிகையானவள் வந்து தைரிய லக்ஷ்மியாக நமக்கு வாராகி அம்மனுடைய ரூபத்தில் வந்து காட்சி தராங்க. ஸோ இன்றைய தினம் அப்படின்னு பார்த்தோன்னா மஞ்சள் நிற பூக்கள் அப்படிங்கிறது அதிகமாக பயன்படுத்தணும் பூஜைக்கு. ஸோ அதே போல் அந்த இடத்துல வந்து அம்பிகைக்கு உகந்த ஸ்தோத்திரங்கள், என்னென்ன மந்திரங்கள் தெரியும் உங்களுக்கு, 108 போற்றி, வாராகி அம்மனுடைய 108 போற்றிகள் ஆகட்டும், இது எல்லாத்தையுமே வந்து தீபத்தை ஏற்றி வச்சு நீங்க ஒரு வழிபாடு அப்படிங்கிறது செய்யும் பொழுது நிச்சயமா அதற்கு உண்டான பலன் அப்படிங்கிறது கட்டாயம் கிடைச்சிரும். இந்த நாள்ல வந்து சிறப்புமிக்க ஒரு பலன் என்னன்னா, இப்போ நிறைய பேருக்கு வந்து தொழில் பிஸ்னஸ்ல வந்து எதிரிகள் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து இந்த பூஜையில் அமர்ந்து வாராகி தாயோட மந்திரங்களை படிக்கும் பொழுது அந்த பூஜைக்கு உண்டான பலன் நிச்சயமா அவங்கள போய் சேர்ந்துரும். பிஸ்னஸ் ரிலேட்டட்ல பிரச்சனைகள் இருந்தாலும் அதை கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அடுத்ததாக எடுத்தோம்னா வந்துட்டு நமக்கு நவராத்திரி 4ஆவது தினம். ஸோ இந்த 4ஆவது தினம் முதல்ல 3 தினங்கள் பார்த்தோம். துர்க்கையுடைய வடிவிலிருந்து அங்கிருந்து உருவெடுத்தது. துர்க்கையானவள் வந்து நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடியவளாக அந்த இடத்துல திகழ்ந்தாங்க. அடுத்து இந்த வரக்கூடிய 3 நாட்கள் அப்படிங்கும் பொழுது லக்ஷ்மி தாயாருடைய அம்சமாக நமக்கு வந்து அந்த லக்ஷ்மி தாயார் இடத்துல இருந்து உருவெடுக்கிறது தான் இந்த 4, 5, 6ஆம் நாள். ஸோ இந்த 3 நாட்கள் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல அந்த 4ஆவது நாள் சொல்லிடுறோம். இந்த நவராத்திரியில வரக்கூடிய இந்த 4ஆவது நாள் அப்படின்னு எடுத்தோம்னா மகாலட்சுமி தாயானவர் வந்து மகாலட்சுமி ரூபமாகவே நமக்கு காட்சி அளிக்கக்கூடிய நாள். இந்த நாள்ல வந்து இனிப்பு பலகாரங்கள் செய்து வைத்து வழிபாடுங்கிறத செய்யணும். சக்கரை பொங்கல், ஒரு பால் பாயாசம், அவல் பாயாசம், இந்த மாதிரி உங்களால் என்ன செய்ய முடியுது இனிப்பு பலகாரங்கள் நெய்வேத்தியமாக படைக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்வஸ்திக் போட்ட சின்னங்களை வரைந்து நம்ம ஒரு தாமரை கோலம் போடுறது, இந்த மாதிரி கோலங்கள் தாராளமாக மணப்பலகையில் போட்டு வைக்கலாம். பூஜை அறையில் இருக்கக்கூடிய மணப்பலகையில். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு மலர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மஞ்சள் நிற மலர்களும் வெண்ணிற மலர்களும் பயன்படுத்தலாம். இன்றைய தினம் மட்டும் வந்து மஞ்சள் நிற ஆடைகளை உடுத்திட்டு பூஜை செஞ்சீங்கன்னா பூஜைக்கு உண்டான பலன் அப்படிங்கிறது நமக்கு முழுமையாக கிடைச்சிரும். ஸோ அன்றைய தினம் மகாலட்சுமியோட ஸ்தோத்திரங்கள் தாராளமாக படிக்கலாம்.
ஸோ இந்த நாளில் நம்ம ஒரு பணப்பெட்டி அப்படிங்கிறத வச்சுருப்போம். அந்த பெட்டி எடுத்துகிட்டு வந்து வச்சாலும் சரி, அல்லது பணப்பெட்டியில் இருக்கக்கூடிய நாணயங்களை மட்டும் எடுத்துகிட்டு வந்து ஒரு கண்ணாடி கிண்ணத்தில் வச்சு அந்த பூஜையில் வச்சு நீங்கள் வழிபட்டுட்டு மறுபடியும் அந்த கண்ணாடி கிண்ணங்களில் இருக்கக்கூடிய நாணயங்களை பணப்பெட்டியில் கொண்டு போய் அன்றைய தினம் ராத்திரியே போட்டுருங்க. ஸோ அந்த மாதிரி செய்யும் பொழுது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செல்வ நிலைகள் அப்படிங்கிறது அதிகமாகும். ஸோ இதுவுமே ஒரு சிறப்பான நாள் தான் செல்வ நிலைகள் அதிகமாகிறதுக்கு. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா இந்த 5வது நவராத்திரி தினம். ஸோ இந்த 5வது நாள் பார்த்தோம்னா அம்பிகையானவள் வந்து மோகினி ரூபத்தில் வந்து நமக்கு வந்து காட்சி தருகிறாங்க. ஸோ இந்த மோகினி ரூபத்தில் காட்சி தரனால நம்ம வந்து ஸ்ரீபாத வழிபாடு அப்படிங்கிறத அந்த இடத்துல நம்ம செய்யணும். ஸ்ரீபாதம் அப்படிங்கிறது நிறைய இடங்கள்ல கிடைச்சிட்டு இருக்கு. நாட்டு மருந்து கடைகள் ஆகட்டும் அல்லது பூஜை பொருட்கள் கிடைக்கின்ற கடைகள்ல தாராளமா நீங்க வந்து அங்க வாங்கிக்கலாம். ஸ்ரீபாதம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா அந்த கடவுளுடைய பாதங்களாகவே நம்ம வந்து பாவித்து, ஸோ அந்த பாதத்துக்கு வந்து கொடுக்கின்ற மரியாதை மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வச்சு ஒரு புஷ்பங்களை வச்சு நம்ம வந்து வழங்கிட்டு அந்த ஸ்ரீபாதத்துக்குரிய ஸ்தோத்திரங்களை படிச்சுட்டு நம்ம ஏதாவது ஒரு நெய்வேத்தியங்கள் அப்படிங்கிறத நிச்சயமாக அந்த இடத்துல செய்யணும். வில்வ இலைகளால் அர்ச்சனை செஞ்சீங்கன்னா மிகவும் சிறப்பான பலன்கள் அந்த நாளைக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அடுத்ததாக இந்த நவராத்திரியில் வரக்கூடிய 6வது நாள். ஸோ இந்த 6வது நாள் வழிபாடு அப்படிங்கிறது சண்டிகா தேவியோட ரூபமாக அம்பிகையானவள் வந்து நமக்கு காட்சி தராங்க. ஸோ இன்றைய நாள் பார்த்தோன்னா நீங்கள் கண்டிப்பாக ராகு காலத்தில் வழிபாடு அப்படிங்கிறத செஞ்சீங்கன்னா உங்கள் கஷ்டங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக அகலும். அதுவுமே பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் வந்து 7 மண் அகல் விளக்கு அப்படிங்கிறத ஏற்ற வேண்டும். மலர்களாக பார்த்தோன்னா செம்பருத்தி மலர் தாராளமாக பயன்படுத்தலாம் இன்றைய தினம் மட்டும். ஸோ இந்த 6வது நாள் அப்படிங்கிறது மலர்களால் நிறைந்த கோலங்கள் அப்படிங்கிறது மணப்பலகையில் போடணும். ஸோ அதே போல் நெய்வேத்தியங்கள் அப்படிங்கிறது நீங்கள் இந்த கலவை சாதம்னு சொல்லுவாங்க. அதில் ஏதாவது ஒரு தேங்காய் சாதம், புளி சாதம், மாங்காய் சாதம், ஏதாவது ஒரு சாதம் அப்படிங்கிறத நெய்வேத்தியமாக படைச்சு நீங்கள் வழிபாட மேற்கொண்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள், வாழ்க்கையில் ஏற்படுகின்ற தடைகள் இது எல்லாமே வந்து நீங்கிடும். ஸோ இதுதான் வந்து 6வது நாளுக்குடைய சிறப்பு. ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா 7வது நாள். ஸோ 4, 5, 6 இந்த நாட்களுக்கு உரிய அவதாரமான இந்த லக்ஷ்மி தாயாருடைய அவதாரம் அப்படிங்கிறது முடிஞ்சது. அடுத்து 7, 8, 9 நிறைவான அந்த 3 நாட்களுக்கு உண்டான எதிலிருந்து அவதாரம் அம்பிகையானவள் எடுத்தாங்கன்னு பார்த்தோம்னா சரஸ்வதி தேவி கிட்ட இருந்து தான் இந்த ரூபமானது எடுத்தாங்க. ஸோ முதல்ல இந்த நவராத்திரியில் வரக்கூடிய இந்த 7வது நாள் அப்படின்னு பார்த்தோம்னா சரஸ்வதி தேவியோட அம்சமாக கருதி அம்பிகையானவளுடைய எந்த ரூபம் அப்படின்னு எடுத்தோம்னா சரஸ்வதி ரூபத்திலேயே நமக்கு வந்து காட்சி கொடுத்த நாள் இது. ஸோ இந்த நாளில் வந்து நம்ம எப்படிப்பட்ட நெய்வேத்தியம் அப்படிங்கிறதுனா இனிப்பு சம்மந்தப்பட்ட நெய்வேத்தியங்களும் அந்த இடத்துல இருக்கணும். அதே போல் காரம், சுண்டல் பலகாரம் தாராளமாக வைக்கலாம். சுண்டலும் சரி, சர்க்கரை பொங்கலும் சரி, இது ரெண்டுத்தையுமே வச்சு வழிபாடுங்க மேற்கொள்ளலாம். ஸோ இந்த 7வது நாள் சரஸ்வதிக்கு உண்டான அந்த வெண்ணிற மலர்கள் தாராளமா வைக்கலாம். அந்த இடத்துல வந்து வெள்ளை நிற வஸ்திரம், வெள்ளை நிறம் கலந்த வஸ்திரத்தை படைச்சிட்டு நீங்களே வந்து தாராளமா அதை வந்து உடுத்தி கொள்ளலாம். பூஜை எல்லாம் முடிந்த பிறகு, நவராத்திரி முழுமையடைந்த பிறகு. ஸோ இந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒன்று பண்ணும் பொழுது அதே போல இந்த 7வது நாள் சரஸ்வதி தேவியாக காட்சி தர நாளானது நீங்கள் என்ன செய்யணும், படிக்கிற குழந்தைக்கு ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் வந்து வீக்காக இருக்கும், அந்த குறிப்பிட்ட புத்தகத்தை எடுத்துகிட்டு வந்து அந்த 7வது நாள் பூஜையில் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு மறுபடியும் அன்றைய தினமே எடுத்துக்கொண்டு போய் படிங்கன்னு சொல்லி கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி செய்யும் பொழுது அவங்களுக்கு அந்த படிப்பில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும். ஒரு குழந்தைக்கு மேக்ஸில், ஒரு குழந்தைக்கு சயின்ஸ் பிடிக்காது, ஒரு சிலருக்கு அது வராது. அந்த மாதிரி நிலைகள்லாம் அந்த புத்தகத்தை வச்சு 7வது நாள் கும்பிடும் பொழுது நிச்சயம் அந்த குழந்தைக்கு அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள்லாம் அதிக புரிய ஆரம்பிக்கிறது, ஒரு நாலேஜ் டெவலப் ஆகிறது, இந்த மாதிரி நிலைகள்லாம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்த்தோம்னா நவராத்திரியில் வரக்கூடிய இந்த 8வது நாள். ஸோ இந்த 8வது நாள் பார்த்தோம்னா நரசிம்ம தாரணியாக நமக்கு ரூபமாக காட்சி தருகிறாங்க அம்பிகை. ஸோ இந்த அம்பிகையானவளுக்கு பிடித்தது என்ன அப்படின்னா சங்குப்பூ. சங்குப்பூ கிடைச்சா ரொம்பவே சிறப்பு. அன்றைய தினம் வந்து சங்குப்பூவால் அர்ச்சனை அப்படிங்கிறத நம்ம செய்யணும். ஸோ 108 போற்றிகள் அப்படிங்கிறது சரஸ்வதி அந்தாதி அப்படிங்கிறது நீங்கள் தாராளமாக அன்றைய தினம் படிக்கலாம், அல்லது அம்பிகைக்குரிய போற்றிகளும் சொல்லலாம். ஸோ இந்த சங்குப்பூவினால் அர்ச்சனை செஞ்சு முடிச்சுட்டு நெய்வேத்தியமாக ஏதாவது
ஏதாவது ஒரு வெண்பொங்கல் அல்லது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இனிப்பு பலகாரம், அதிரசம், லட்டு இந்த மாதிரி. ஸோ இந்த நைவேத்தியங்களை படைத்து வழிபாடுங்கிறத செய்யலாம். ஆனால் இந்த 9 நாட்களுமே சரி, அந்த இடத்துல வெற்றிலை பாக்கு அப்படிங்கிறது கட்டாயம் வந்து இருக்க வேண்டிய பொருள். தினமும் வந்து வெற்றிலை பாக்கு இல்லாமல் பூஜையை ஆரம்பிக்க கூடாது. அதே போல காலையிலயும் சரி மாலையிலயும் சரி இரு வேளைகளிலுமே வந்து நம்ம கற்பூர தீப தூபாராதனைங்கிறது காமிக்கணும். ஸோ அடுத்ததாக நிறைவு நாளான இந்த 9வது நாள். ஸோ நவராத்திரியில இந்த 9வது நாளுக்குரிய சிறப்பு என்ன அப்படின்னா, அசுரரை வதம் செய்த நாள் தான் வந்து இந்த 9வது நாள். ஸோ அம்பிகையானவள் வந்து மிக மகிழ்ச்சியாக அசுரரை வதம் செய்த பிறகு நமக்கு வந்து காட்சி தருகிறாள். ஸோ இந்த நாள் பார்த்தோம்னா நம்ம வந்து சரஸ்வதி பூஜையும் சரி ஆயுத பூஜையாக வருஷம் நம்ம கொண்டாடிட்டு வரோம். ஸோ இந்த நாளில் படிக்கிற குழந்தைங்களோட புத்தகத்தை வச்சு பூஜை செய்கிறது, அல்ல ஆஃபீஸ் போகிறாங்க அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு பூஜை செய்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து பரம்பரையாக நம்ம செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த நாள் எதற்கு சிறப்புக்குரியதுன்னா, சரஸ்வதி தேவி ஒரு நிறைவான ஒரு ரூபத்தில் நமக்கு காட்சி தரனால சரஸ்வதி தேவி கடாட்சம் அப்படிங்கிறது குழந்தைங்கள்ல இருந்து எவ்வளோ பெரியவங்களானாலும் சரி சரஸ்வதி தேவியோட அருள் அப்படிங்கிறது நிச்சயமா வேண்டும். ஸோ கட்டாயம் வந்து புத்தகத்தையும் சரி ஆயுதங்களையும் சரி வைத்து பூஜிக்க கூடிய நாள் தான் இந்த நாள். இந்த நாள்ல நெய்வேத்தியமாக பார்த்தோம்னா பொரி, அவல், கடலை, கூடவே நாட்டு சக்கரை, இது 4 பொருட்களை வச்சாவே போதுமானது. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா வந்து இந்த கொலு வச்சவங்கலாம் வந்து எப்படி நிறைவு செய்வது அப்படின்னு கேட்பாங்க. ஒரு சிலர் 9வது நாளே முடிஞ்சிருச்சு, இல்லை 9வது நாளே எடுத்து வச்சிடலாம் அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ அப்படி செய்யக்கூடாது. அடுத்தது 9வது நாள் வந்து முடிந்து அடுத்ததாக 10வது நாள் தான் வந்து நிறைவு செய்யணும். 10வது நாள் பார்த்தோம்னா நமக்கு விஜயதசமியாக வருது. இந்த விஜயதசமி தினம் வந்து என்ன சிறப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா, அம்பிகையானவள் அசுரரை வதம் செய்த வெற்றியை கொண்டாடக்கூடிய நாள் தான் வந்து இந்த விஜயதசமி. ஸோ இந்த விஜயதசமி நாளில் தான் வந்து கொலு வைத்தவர்களாக இருந்தாங்கன்னா அந்த பொம்மைகளை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி வைப்பாங்க. அடுத்து படுக்க வைப்பாங்க. அடுத்தது ஒன்றொன்றா எடுத்து அட்டைப்பொட்டியில் கட்டுறது வழக்கமாக வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைவு செய்யக்கூடிய நாள் வந்து 10வது நாள் தான் செய்யணும். அகண்ட தீபம் ஏற்றிருந்தாலும் பரவாயில்ல, கலசம் வச்சிருந்தாலும் பரவாயில்ல, 10வது நாள் தான் வந்து அதை வந்து மலை ஏற்றணும். தீபமாக இருந்தால் மலை ஏற்றுறது, கலசமாக இருந்தால் அதில் இருக்கிற மங்கள பொருட்களை எடுத்து நீங்கள் பணப்பெட்டியில் வச்சுட்டு மீதமுள்ள பொருட்களை வந்து நீங்கள் துளசி செடிகளில் ஊற்றிடலாம். தண்ணீராக இருந்தால் துளசி செடியில் ஊற்றலாம். ஒருவேளை பச்சரிசி போட்டு கலசம் வச்சுருக்கீங்கன்னா அந்த பச்சரிசியை வந்து ஏதாவது உணவு, அதாவது எக்காரணத்து கொண்டும் கடவுளுக்கு படைக்கிற அரிசியில் வந்து நம்ம நான்வெஜ் சமைக்கக்கூடாது. அதே போல் நான்வெஜ் குழம்புக்கு தொட்டுக்கிறதுக்கு சாப்பாடாக செய்கிறேன் அந்த மாதிரியும் செய்யக்கூடாது. ஸோ இது வந்து ஒரு சக்கரை பொங்கல், வெண்பொங்கலாக பிரசாதமாக கொடுக்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கலசமாக இருந்தாலும் சரி, அகண்ட தீபம் மலையேற்றுறதுனாலும் சரி, கொலுவை நிறைவு செய்வதுனாலும் சரி, இந்த நவராத்திரி 9 நாள் முடிஞ்சு அடுத்த வர 10வது நாள் தான் வந்து நிறைவானது செய்யணும். இப்போ நவராத்திரி அன்னைக்கு கொலு பொம்மைகள் வைப்பாங்க. ஒவ்வொரு படிக்கட்டுல வந்து ஓரறிவு, ஈரறிவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர்ல வைப்பாங்க. ஸோ அதை பத்தி கொஞ்சம் விலாவரியா சொல்றீங்களா? ஸோ இந்த நவராத்திரி கொலு படிக்கட்டுகள் முதல்ல எண்ணிக்கை சொல்லிடுறேன். முதல்ல பார்த்தோம்னா இது ஒற்றைப்படையில தான் வைக்கணும். முதல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா வந்து 5 படிக்கட்டுல இருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ 5, அடுத்தபடியா 7, அடுத்தபடியா 9, 11, அதற்கு மேற்பட்ட படிக்கட்டுகளும் அவங்களால அடுக்க முடியுது, வழிபாடு செய்ய முடியுதுன்னா தாராளமா அடுக்கிக்கலாம். ஸோ முதல் படி அப்படின்னு பார்த்தோம்னா ஓரறிவுல இருந்து 7 அறிவு வரைக்குள்ள அடுக்கலாம். இதுல வந்து முக்கியமான விக்கிரகங்கள் எது வைக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அஷ்டலட்சுமியோட விக்கிரகம் வைக்கணும். முதல் கடவுளான விநாயக பெருமானுடைய விக்கிரகங்களும் இடம் பெற்றிருக்கணும். அடுத்ததாக சிவபெருமான் அம்பிகையா இருக்கக்கூடிய விக்கிரகம். நிறைய இடங்கள்ல வந்து செட்டு, கல்யாண செட்டு, அந்த கல்யாண வைபோகம் ஆகட்டும் அல்லது இந்த செட்டியார் செட்டி பொம்மைகள் ஆகட்டும், இது எல்லா கடைகள்லையுமே கிடைக்குது. இதுல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, செட்டியார் செட்டி பொம்மைங்க வந்து கொலுல மட்டும்தான் வைக்கிறாங்க. கொலு முடிஞ்சதும் அப்படியே அதோட பேக் பண்ணி வச்சிடுறாங்க. ஆனால் நார்மலாக இருக்கக்கூடிய வீடுங்களில் செட்டியார் செட்டி பொம்மைங்கிறது பூஜை அறையில் இடம் பெற்றிருக்கணும். எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த காலத்தில் செட்டியார் அப்படின்னாவே பணக்காரங்க, எப்பயுமே கையில் வந்து பணம் வச்சுருக்கிறவங்க, அந்த மாதிரிலாம் வந்து பேர் எடுத்திருக்காங்க. ஸோ செட்டியார் செட்டி வீட்டில் வைக்கும் பொழுது நமக்கு பணம் காசு அப்படிங்கிறது நிச்சயமாக தங்கி கொண்டே இருக்கும். ஸோ கொலு முடிந்தாலும் சரி, செட்டியார் செட்டி பொம்மைங்க சின்ன சைஸில் வாங்கி உங்கள் பூஜை அறையில் வச்சாங்கன்னா ரொம்பவே சிறப்பு. அதே போல் இந்த கொலு படிக்கட்டில் பார்த்தோன்னா விக்கிரகங்களாக
அஷ்டலக்ஷ்மிகள், விநாயக பெருமானுடைய விக்கிரகம், முருகப்பெருமான், அதாவது அந்த 5 கடவுள் இருக்காங்க இல்லையா ஃப்ரேம்ல, ஸோ அந்த 5 கடவுளுடைய விக்கிரகங்கள் கட்டாயம் இடம்பெற்றிருக்கணும். ஸோ இந்த படிக்கட்டுகள்ல அடுத்தது அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ப வந்து இந்த கல்யாண வைபோக செட் ஆகட்டும், மிருகங்களுடைய பார்க் செட் ஆகட்டும், இந்த மாதிரிலாம் அமைச்சு கொள்ளலாம். நவராத்திரியை சார்ந்த நிறைய கேள்விகளுக்கு ரொம்பவே சிறப்பா பதில் சொன்னீங்க மேம். நன்றி. ஸோ இந்த 9 நாட்கள் நவராத்திரியை கொண்டாடுறவங்களுக்கும் கொண்டாட முடியாத இந்த அகண்ட தீபம் ஏற்றுபவர்களுக்கும் சரி, நவராத்திரியில் கொண்டாடக்கூடிய இந்த அம்பிகையானவளுடைய அருள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பரிபூர்ணமா கிடைக்க என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. தித்திக்கும் தீபாவளி எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாட The Chennai Silks ஆடைகளுடன் Experience your dream retirement life for a day. Ananya Snananani Homes, Coimbatore. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.